என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என்னடா விளையாடுறியா? இதுல நான் விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? நீ இந்த மாதிரி பிச்சை மாதிரி தூக்கி போடுவ, நான் அதை எடுத்துட்டு போகணுமா? இங்க பாருங்க, நான் ஒன்றும் பிச்சையெல்லாம் தூக்கி போடல. அம்மாவோட சொத்தை அம்மா கிட்டே கொடுக்க போறேன். அவங்க யாருக்கு எழுதணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு எழுதிக்கிட்டோம். இதுல நான் தூக்கி போடுறதுக்கு என்ன இருக்கு? ஆமாண்டா. இங்க பாருங்கம்மா, எனக்கு சேர வேண்டிய சொத்து என்கிட்ட தான் இருக்கு. நான் உழைச்சு சம்பாரிச்ச சொத்தை எதுவும் உங்கள்கிட்ட தரல. உங்க பேர்ல நீங்க வாங்கின சொத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட தரேன். அதை நீங்க எனக்கு எழுதினாலும் சரி, இல்ல அக்காவுக்கு எழுதினாலும் சரி, நான் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். வேற எதுவும் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்க போறதில்ல. இது உங்களோட பத்திரம். நான் சைன் பண்ணாதானே செல்லுபடி ஆகும். அதுக்காக தானே நீங்க இவ்வளவு வேலை பண்றீங்க. அதுக்குதான். பரவாயில்ல, எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு. அதான் நானே கொண்டு வந்து கொடுத்துடலான்னு கொடுக்குறேன். இதுல நீங்க யாருக்கு வேணா எழுதி கொடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தாங்கம்மா. அது சரி, அம்மா பேர்ல உள்ள சொத்தை மட்டும் கொடுத்துட்ட, அப்பா பேர்ல உள்ள சொத்தை யார் கொடுப்பா? அதுல 2 பேரோட சொத்து தான் இருக்கு. என்ன? உங்களோட சொத்தை உங்ககிட்ட கொடுத்துறேன், அப்பாவோட சொத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க 2 பேரும் சுதந்திரமா யாருக்கு எழுதி வைக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ புரியுதா? புரிஞ்சது. ஆமா, எதுக்கு இந்த திடீர் ஞானம்? உன் பொண்டாட்டி எதுவும் சுருட்டிட்டாலோ? தேவையில்லாம என் பொண்டாட்டியை பற்றி பேசாதீங்க. அவ பாட்டுக்கு அவ வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. இல்ல, நாங்க கேட்கும் போதெல்லாம் நீ தரவே இல்லையே. இப்ப நீயா வந்து வாலண்டியரா கொடுக்குறியே, அதனாலதான் கேட்டேன். நீங்க எப்ப என்கிட்ட கேட்டிய? என்கிட்ட எந்த இதுவும் கேட்கல. மொத்தமா சொத்தை ஆட்டை போடலான்னு பாத்திய. என் சொத்தை மட்டும் நான் எனக்கு வச்சுக்கிட்டேன். இப்ப இந்த வீடு என் வீடு, என் பொறுப்புல இருக்குது. புரியுது. இது உன் வீடுதான், நீ சம்பாரிச்ச சொத்து தான். எங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் நான் வருவேன் போவேன். நீங்க வரதுனாலயோ போறதுனாலயோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் சொத்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை மட்டும் நான் சொல்லிட்டு போக வந்தேன். மா, நான் கிளம்புறேம்மா. இருடா, சாப்பிட்டுட்டு போல. நான் சாப்பிட்டேம்மா. அமிர்தா எடுத்து வச்சா. அமிர்தா இன்னைக்கு வீட்டுல தான் இருப்பா. எதுக்குடா? நாளைக்கு ஃபங்க்ஷன்ல, அதனால மெஹந்தி எல்லாம் வைக்கணும்னு சொன்னா. அதனால வீட்டுல தான் இருப்பா. சரிடா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாடா. அம்மா எப்படியோடி? சுந்தரி, சரோஜா, அப்பா. பாண்டி பையன் வந்து இதை கொடுத்துட்டு போனா. ஆமாப்பா, அம்மாவுக்கும் இப்பதான் கொடுத்துட்டு போனா. எது எப்படியோ நம்ம சொத்து நம்ம கைக்கு வந்துருச்சு. ஆமாங்க, நம்ம பிள்ளை எப்பவுமே நம்மளை கைவிட மாட்டான். ஆமா, உன் பையன் தானே எவ்வளோ கெஞ்ச விட்டு உன்னை வேலையெல்லாம் பார்க்க விட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருக்கான். நம்மள கஷ்டப்படுத்தலையா? எப்படியோ கொடுத்துட்டான்லடி. சரிம்மா, இப்ப நீ இதை யாருக்குமா எழுதி வைக்க போற? வேற யாருக்கு? உனக்கு தான். உனக்கு எல்லா சொத்தும் இருக்கு. அவன் 2 புள்ள பெத்துக்கிட்டாலும் சரி, ஒத்த புள்ளைய பெத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கான சொத்து எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. ஆனா என் புள்ள பாவம், நீ தான் ஒரு சொத்து இல்லாம இருக்க. அவன் தான் யார் பேர்ல வேணா எழுதி வைங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போனால. ஆமா, அப்படிதான் என்கிட்டயும் சொல்லிட்டு போனா. அதனால என் எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிடலாம் முடிவு எடுத்துட்டேன். சரிம்மா, அழகாப்ப முடியட்டும். முடிஞ்ச அடுத்த கையோட பேர்ல உள்ள சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்தி எழுதி தரேன். சரிம்மா. அம்மா, மொத்த சொத்தும் எவ்வளோ மதிப்பு இருக்கும்? சொத்தெல்லாம் சேர்த்து ஒரு 5 கோடி இருக்கும். 5 கோடியா? ஆமாண்டி, என் சொத்தும் அப்பா சொத்தும் சேர்த்தா 5 கோடி தான் வரும். அது உனக்கு போதும்ல? அது எனக்கு போதுமா. என்கிட்ட எழுதி கொடுத்துட்டு நீங்க என்னம்மா பண்ண போறிய? எங்களுக்கு தான் நீ இருக்கில்ல, நீ நல்லபடியா பாத்துக்கிட்டா பத்தாதா? சரிம்மா, நல்லபடியா பாத்துக்கிறேன். சுந்தரி. அப்பா சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கணுமா. எங்க சொத்து புள்ள உனக்கு தான். எதுக்கும் இனிமே அசரவே கூடாது. மாப்பிள்ளை ஏதாவது சொன்னான்னு வையி, நீ தைரியமா இருக்கலாம். இல்ல அவனே உன்னை கைவிட்டாலும் இந்த சொத்து உன்னை கைவிடாது. என்னம்மா, நான் சொன்னது புரிஞ்சதுல? புரிஞ்சதுப்பா. சரி வா, சாப்பிட போவோமா? 2 பேரும் இந்த பத்திரத்தை பத்திரமா வைங்க. சரிம்மா. சரோஜா, இதையும் சேர்த்து உன் லாக்கர்ல வச்சிரு. சரிங்க. வாமா, சாப்பிட போவோம். எவ்வளவு சீக்கிரம் நல்லது நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. ஏதோ அவனோட மனசு மாறி இருக்கு. கொடுத்த வரைக்கும் சரிதான். இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதை தான் கொடுத்துருக்கானா இல்ல வேற எதையும் கொடுத்துருக்கானான்னு. நான் நல்லா படிச்சு பாத்துட்டேம்மா. அவன் எல்லாத்துலயும் சைன் பண்ணி கொடுத்துட்டான். இன்னமே எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்கப்பா, வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். சரிம்மா. என் மகே, நான் கொஞ்சம் கஷ்டப்படவும் எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டான். பரவாயில்ல, அம்மா மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கு. இதனால அவனோட சொத்தை எதையும் பிரிக்க வேண்டாம். அவன் சம்பாரிச்ச சொத்தை அவனே வச்சுக்கிட்டான். எங்க பேர்ல உள்ள சொத்தை மட்டும் என் பொண்ணு பேருக்கு மாத்தணும். இனிமேட்டாவது 2 பேரும் சண்டை போடாம இருக்கணும். இதை வாங்கறதுக்குள்ளார படாத பாடு பட்டாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை.
இந்த நேரத்துல யார் கால் பண்றா? சொல்லுடா மச்சான், எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிட்டியோ? என்ன இந்த பிரபாகரன் கொடுத்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடின்னு சொன்னா கண்டுபிடிக்காம இருப்பேனா? சரி, என்ன கண்டுபிடிச்சிருக்க? இந்த சிவகாமி தேவி வேற யாரும் இல்ல. யாருடா? பொண்ணுங்களை கடத்தி விக்கிற கும்பல். என்னடா சொல்ற? நான் உண்மையை தாண்டா மச்சம் சொல்றேன். அந்த பொம்பளை அந்த மாதிரி கேஸு. அப்புறம் எதுக்காக சோனியை கடத்தணும்னு நினைக்கிறாங்க? சோனியை பார்த்துட்டு எவனாவது ஒரு தழுதல ஆசைப்பட்டிருக்கோம், லட்சம் லட்சமா பணம் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் அவ அப்படி பண்றா. இந்த பொண்ணு ஜஸ்ட் இப்பதான் வேலைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு மேலேயும் சின்ன சின்ன தப்பு இருக்கதான் செய்யுது. மெஜாரிட்டியா இந்த தப்பு பண்ணிச்சுன்னு வையி, ஜெயில விட்டு இந்த பொண்ணு போவே முடியாது. எல்லாம் அந்த சிவகாமி தேவி கொடுக்குற காசு. அதனாலதான் இவ இந்த ஆட்டம் ஆடுறா. இவ யாரோ ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமாண்டா, அவன் வெளிநாட்டுல இருக்கான். அப்பப்ப சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு போலீஸுக்கு பயந்து ஓடி போய் அங்க உட்காந்துருப்பா. நாங்களும் கேஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் அவளுக்கு போகும். அதுக்கப்புறம் வருவா. ஏண்டா உன்னால எதுவுமே பண்ண முடியலையா? என்னால என்னடா பண்ண முடியும்? இப்பெல்லாம் நேர்மையான போலீஸ்க்கு எங்கடா மதிப்பு இருக்கு? நேர்மையான போலீஸ்க்கு எங்கேயுமே அதிகாரமே இல்லடா. என்னதான் நான் ஆதாரத்தை திரட்டி கொடுத்தாலும் அதை ஒண்ணுமே இல்லாம தூள் தூளா ஆக்கிடுவாங்க. ஏதோ ஒரு பொண்ணு மேட்ரு உதவலான்றதுனால தான் நான் இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் சொல்றேன். அதுவும் நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால தான். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். சீக்கிரமா சோனியாவை காப்பாத்து. என்னால நான் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்யறேன். தேங்க்ஸ்டா மச்சான். சரி, அப்போ ஃபோன் வச்சுட்டுமா? ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிட்றேன். சோனியா ஏதாவது மிஸ் ஆயிட்டேனா அவளோட ஃபோன் நம்பரை மட்டும் சுவிச் ஆஃப் பண்ண வேணாம்னு சொல்லி வச்சிரு. சரிடா, நான் வச்சிடறேன்டா. சரிடா. ஆதி, என்னாச்சு? நீ ஏன் பழுதுகிட்டு இருக்க? எனக்கு எங்க வீட்டுக்கு போகவே பிடிக்கல. எங்க அப்பா நான் சொல்றத நம்பாம வேற எவ்வளோ ஒருத்தி பேசுறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காரு. சத்தியமா இனிமே நான் எங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பிள்ளை கிளம்பிடுச்சா? அவ என்கிட்ட போய் தொலைறான். எனக்கு அவளை பத்தி எந்த தேவையும் இல்ல. நான் இனிமேட்டு அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஐயோ, அவ உங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டாளான்னு கேட்டேன். எங்க? இன்னைக்கு சாயங்காலம் தான் பஸ்ல ஏற போறாளாம். பஸ்லயா? ஆமா ஆதி, எல்லாரும் சேர்ந்து போறாங்களாம். சோனியாவும் போறாளாம். ரொம்ப தப்பு. என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம என்ன பண்ணாலும் எங்க அப்பாவுக்கு புத்தியே வராது. அவர் பட்டாதான் திருந்துவாரு. என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஊர் உலகத்துக்கு அசிங்கமா தெரியும்ல உன் பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்றான்றது. அப்ப எங்க அப்பா புரிஞ்சுக்குவாரு. இதனாலதான் என் பொண்ணு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான்னு. இப்பெல்லாம் எவனுமே நம்மளை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு தேவையே இல்லை. எவ்வளவுதான் நம்ம நல்லது செஞ்சாலும் நம்மளுக்கு கிடைக்கிற வேண்டிய பேரு என்னமோ கெட்ட பேர் தான். அதுக்கு நம்ம அமைதியாவே இருந்துட்டு போயிடலாமே. லூசு மாதிரி பேசாதடி. இந்த சிவகாமி தேவியை பத்தி இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. என்ன? என் ஃப்ரெண்டு இப்பதான் போன் அடிச்சு பேசினா. என்ன சொன்னாங்க? பொண்ணுங்களை கடத்துற கும்பலோட தலைவியா. என்னங்க சொல்றீங்க? சோனியாவை கடத்துறதுக்காக தான் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்க சொல்றது 100% உண்மை. உண்மையாவே இருந்தாலும் எங்க அப்பா இதை நம்பவே மாட்டாரு. உங்க அப்பா எங்க கிடக்குறான்? கிறுக்கு பைய. பெத்த பொண்ணாமா வேற எவ்வளவு ஒருத்திய நம்பிக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் அப்பான்னு சொல்றதா இல்ல வேற என்னன்னு சொல்றது? என் மேல கோவமாவே இருக்கட்டும். அதுக்காக பெத்த பொண்ணு என்ன சொல்ல வரான்னு கூட புரிஞ்சுக்காத ஒரு அப்பெல்லாம் ஒரு அப்பனா? விடுங்க ஆதி, என்னமோ பண்ணிட்டு போட்டோம். எங்க அப்பாவுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். எனக்கு இனிமே அவங்கள தேவையே இல்லை. நான் உதவி பண்ணலான்னு போனாலும் மேற்கொண்டு என்னை அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்காக சோனியா அவங்க கடத்திட்டு போட்டுன்னு அப்படியே விட்டுடலாமா? சோனியா தான் டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆதி, உங்களுக்கு தெரியாததா? நம்ம சொல்லவும் வேணாம், அவங்க நம்பவும் வேணாம். பேசினபடி அவங்க கடத்தட்டும். என்ன ஆதி சொல்றீங்க? கடத்திட்டாங்கன்னா என் தங்கச்சியோட வாழ்க்கை? இங்க பாரு, கடத்தட்டும். உங்க அப்பா கொஞ்ச நேரம் அது தேடட்டும். அதுக்கப்புறமா நம்ம களத்துல இறங்கிக்கலாம். ஆதி, அதுக்குள்ளார என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா? உன் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு என்னமோ பயமா இருக்காது. நாட்டுல என்னென்னமோ நடக்குது. எல்லாத்தையும் பேப்பர்ல தான் படிச்சிருக்கேன். இப்ப என் வீட்லயே நடக்குது. ஆனா யார் அதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. உலகமே அப்படிதான். நம்ம நல்லது சொன்னா நம்பாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா, எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்னு சொன்ன? சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு பஸ்ல கொண்டு போய் விடுறதுக்கு என் குடும்பமே போகுது. போகட்டும், போய் என்ன ஏதுன்னு பாக்கட்டும். அதுக்கப்புறம் அவ எப்படி கடத்துறான்னு நானும் பாக்குறேன். நீங்க வேற ஆதி, அவ எங்க அப்பா கண்ணில் மண்ணை தூவிட்டு சோனிய ஜூஸ் குடிக்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் எதையாவது பண்ணி விடுவா. அப்ப நம்ம என்ன பண்றது ஆதி? எல்லாம் பண்ணலாம், பொறுமையா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆதி. என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒன்னாச்சுன்னா எங்க அப்பா உசுரோடவே இருக்க மாட்டாரு. என் தங்கச்சி மேல இவ்வளவு பாசமா இருக்காரு பாவம். அந்த பாசத்தினாலதான் அவ எது பண்ணாலும் அவ கண்ணை மறைக்குது. எனக்கும் புரியாம இல்ல. சாயங்காலம் அவங்க கிளம்பணும்னு இந்த வழியா தானே போவாங்க? ஆமா ஆதி. இன்னைக்கு நான் லீவ் போட்டேன். நீனு? இல்ல, நானும் காலேஜ் போல. நாம 2 பேருமே பொறுமையா இருப்போம். எப்படியா இருந்தாலும் சாயங்காலம் 5 மணிக்கு இல்லைன்னா 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்படிதான் அந்த பொண்ணு சொன்னுச்சு.
அப்படி கிளம்பும் போது என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு முன்னாடியே போய் முந்திரி கொட்டையா நிக்க வேணாம். ஒளிஞ்சிருந்து பொறுமையா பார்ப்போம். ம் சரிங்க ஆதி. நம்மள மீறி அவ எப்படி சோனியாவை தூக்கிட்டு போறான்னு நானும் பாக்குறேன். என்ன காலேஜ்லயும் பார்த்துட்டோம், நம்ம கூட பேசவே இல்ல, இப்பயும் பேசாம அமைதியா இருக்கா. இவ இந்த மாதிரி இருக்கிற கேஸே கிடையாது. இவ பேசாம இருக்கிறத பார்த்தா கல்யாணத்துல பெரிய பிரச்சனையா பண்ணிடுவாளோ. இவ பேசலனாலும் நம்ம பேசிடுவோம். பூர்ணி தாடி நம்மளதான் கூப்பிடுறா, திரும்பவே கூடாது. போதும்பா, இவளோட சகவாசம் எல்லாம் நல்ல புள்ள நினைச்சிட்டு நம்ம கூட்டிட்டு வந்தா என் வீட்டு மாமாவே உசார் பண்ணிட்டு கடைசியில என்னைய கெட்டவளாக்கிட்டா. தாடி என்ன ஆனாலும் சரி, திரும்பி இவ கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே கூடாது. ஏய் பூர்ணி, ஒன்ன தாண்டி இப்ப நீ பார்க்கல, அப்புறம் பாரு என் முரளி மாமாட்ட சொல்லிடுவேன். என்ன என்னடி என்கிட்ட பேசவே மாட்ற? உன்கிட்ட பேச என்ன இருக்கு? ஏதாவது நான் பேசி அப்புறம் நீ உன் முரளி மாமாட்ட போய் சொல்லுவ. எனக்கு இது தேவையா? இல்லடி, இன்னும் 2 மாசத்துல எனக்கும் என் மாமாவுக்கும் சாரி எனக்கும் உன் மாமாவுக்கும் கல்யாணம். சே, நான் என்ன பண்ணாலும் சரி இந்த சனியை என்னை விட்டு போகாத போல. என்னடி? ஒன்றும் இல்லை, பஸ் வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பிடுவேன். தெரியாதனமா வந்து நின்றுட்டேன். இம்புட்டுனால உன் கண்ணில் படாமல் இருந்தேன். அதான்டி, என் கூட உட்காராம பின்னாடி பெஞ்சில் போய் உட்காந்துருக்க. காலேஜில் நான் வந்தாலும் பேசவே மாட்டேங்கிற. இப்போ அதனால உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருடி, எனக்கும் உன் மாமாவுக்கும் கல்யாணம் தான். என்னைக்கா இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு தான். அதான் நான் எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். போதுண்டா சாமி, நான் தான் எல்லார்கிட்டையும் அடி வாங்க. எனக்கு இது தேவைதான். என்னடி என்னமோ அங்கிட்டு திரும்பிக்கிட்டு முனவிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். இல்லடி, நான் உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க, சரியா? எப்படி சொல்லிட்டு கல்யாணத்தப்ப வந்து பிரச்சனை பண்ண மாட்டியே? அம்மா தாயே, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்ப்பா. நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழுவு. எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நிஜமாவா? இன்னும் எத்தனை வாட்டி தான் சொல்லணும்? இல்லடி, நீ இப்படி சொல்லுவ, திடீர்னு ஏன் மாமான்ப. கடவுளே, நீ என்னமோ பண்ணிட்டு போ. நீயும் என் கல்யாணத்துக்கு வந்துடுடி. என்னாலாம் வர முடியாது. இல்லடி, இங்க பாரு, ஒருத்தரை வலுக்கட்டாயமா லவ் பண்ண வைக்க முடியாதுங்கிறத நான் முரளி மாமா விஷயத்துல நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். முரளி மாமா மனசுல நீ மட்டும்தான் இருக்க. நான் என்னதான் அழைச்சி கிழச்சி வச்சுட்டு நான் உள்ளார வர ட்ரை பண்ணாலும் அவர் மனசை வெளில என்னால முடியாது. உனக்கு பிடிச்சிருக்கா, நீ நல்லபடியா சந்தோஷமா வாழு, என்னைய விட்டுரு. இல்லடி, இதை நீ முழு மனசா தானே சொல்ற? அம்மா தாயே, நான் முழு மனசா தான் சொல்றேன். போதுமா? இது போதும்டி. கொஞ்ச நாளாக தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன். திரும்பி போய் என்னாலாம் அந்த பாதாள குழியில் உழவ முடியாதுப்பா. பஸ் வந்துருச்சு, நல்லபடியாக நான் அதில் ஏறி போயிடுவேன். நீ போடி, எனக்கு என் மாமா வருவார். நல்லபடியாக சந்தோஷமா இரு. சரிடி. என்ன மேடம், இந்த அழகு ரோஜா யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கு? உங்களுக்காக தான். ஆமா, நான் வரதுக்கு முன்னாடி அவ கூட என்னவோ பேசிக்கிட்டு இருந்த போல. ஆமா. என்னடி சொன்னா? அவ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணுமா. பாரா. என்ன இல்ல, இவெல்லாம் திருந்திட்டாலோ? பேச்ச பார்த்தா அப்படிதான் தெரியுது. மேம் கிட்ட இப்பதான் நல்ல பேர் வாங்கியிருக்கா. அப்ப திருந்திட்டான்னு நினைக்கிறேன். ஆனா என்ன, அவங்க அம்மா திருந்தல போலயே. அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்கள விடுங்க, வயசானவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அப்புறம் என்னைய கொண்டு போய் வீட்டுல இறக்கி விடுங்க. என்னது, வீட்டுல இறக்கி விடணுமா? நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் 1 month தான் இருக்கு. அதான் தெரியுமே. எக்ஸாம்லாம் நல்லபடியா முடிச்சிருவீல? அதெல்லாம் நல்லபடியா பக்காவா முடிச்சிருவேன். அப்புறம் என்ன, வீட்டுக்கு போகணுங்கிற? பின்ன வெளியில எங்கேயாவது ஊர் சுத்திட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாமே. ஆசை தோசை அப்பள வடை. அந்த வடையை சாப்பிட தான் கூப்பிடுறேன். ஒன்னும் தேவையில்ல, என்னைய கொண்டு போய் வீட்லயே இறக்கி விடுங்க. உன் வீட்லயும் பிரச்சனை இல்ல, என் வீட்லயும் பிரச்சனை இல்ல, அப்புறம் என்னத்துக்கு நீ இப்படி பயப்படுற? அப்படி சொல்ல வரல, இன்னும் 1 மாசம் தானே இருக்கு. எக்ஸாம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. அதான் நீ படிச்சிட்டியே. இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என் மனசு சொல்லிடுச்சு, இன்னைக்கு என் பொண்டாட்டியை வெளியில கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சுதான் அனுப்பணும்னு. அதனால நீ குடுக்குடோன்னு வந்து வண்டியில ஏறிவியான். நம்ம 2 பேர் வெளியில சாப்பிட்டுட்டு ஈவினிங்கா ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு போவோமா, சரியா? நல்லா இருக்கே கதை. இது ஒன்றும் கதை இல்லடி, உண்மையதான் சொல்றேன், வா. எங்க அம்மா திட்டுவாவ, 5 மணிக்கு வர புள்ள 7 மணி வரைக்கும் காணாமன்னு கேட்க மாட்டாவ. அதெல்லாம் போன் அடிச்சு சொல்லிக்கலாம், முதல்ல ஏறு. விட்ட மாட்டீங்களே. கண்கள் ஏதோ தேட களவாட நெஞ்சம் தான்